எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்வெஸ்ட்மெண்ட் இன் தமிழ் சேனல் மூலமாக உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் தலைப்பு மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்தெந்த ஃபண்ட்ஸ்லாம் டாப் 3ல் இருக்குது, 1 இயர், 3 இயர்ஸ் அண்ட் 5 இயர்ஸில் எந்தெந்த ஃபண்ட்ஸ்லாம் டாப் 3ல் இருக்குன்ற பற்றி முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸில் 1 இயர் ரிட்டர்னில் டாப்னு பார்க்கும்போது, அதாவது நம்பர் 1 பொசிஷன் பார்க்கும்போது அது இன்வெஸ்கோ இந்தியா லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு. இந்த ஃபண்டு ஒரு வருஷத்தில் கொடுத்த ரிட்டர்ன் 10.47%, 10.47%. ஃபண்டோட ஏஜ் பார்க்கும்போது 12 இயர்ஸ் அண்ட் 10 months. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட் சைஸ்ன்னு பார்க்கும்போது 9,049 கோடி. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டைரக்ட் பிளான் க்ரோத்தில் இது 0.61% இருக்குது. 1 இயர் ரிட்டர்னில் செகண்ட் பொசிஷன் இருக்கிற ஃபண்டு ஃப்ராங்க்லின் இந்தியா லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு. இது 1 இயர் ரிட்டர்ன் பார்க்கும்போது 8.62% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 8.62%. ஃபண்ட் ஏஜ்னு பார்க்கும்போது 12 இயர்ஸ் அண்ட் 10 months. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய ஃபண்ட் சைஸ் பார்க்கும்போது இது 3,529 கோடி. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டைரக்ட் பிளான் க்ரோத்தில் இது 1.28% இருக்குது. 1 இயர் ரிட்டர்னில் டாப் 3ல் கடைசியாக இருக்க பொசிஷன், அதாவது தேர்ட் பொசிஷனில் இருக்கிற ஃபண்டு ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு. இது ஒரு வருஷத்தில் கொடுத்த ரிட்டர்ன் 8.53%, 8.53%. இதனோட ஃபண்ட் ஏஜ்னு பார்க்கும்போது 12 இயர்ஸ் அண்ட் 10 months. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய ஃபண்ட் சைஸ் பார்க்கும்போது ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டோட ஃபண்ட் சைஸ் பார்க்கும்போது 24,424 கோடி. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டைரக்ட் பிளான் க்ரோத்தில் இது 0.78% இருக்குது. டாப் 3 லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸில் 3 இயர் ரிட்டர்னில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிற ஃபண்ட் மோட்டிலால் ஆஸ்வால் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட். இது 3 வருஷத்தில் கொடுத்த ரிட்டர்ன் 28.05%, 28.05%. இதோட ஃபண்ட் ஏஜ்னு பார்க்கும்போது 6 இயர்ஸ் அண்ட் 1 month. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட் சைஸும் பார்க்கும்போது 14,870 கோடி. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டைரக்ட் பிளான் க்ரோத்தில் இது 0.61% இருக்குது. 3 இயர் ரிட்டர்னில் செகண்ட் பொசிஷன் இருக்கிற ஃபண்டு இன்வெஸ்கோ இந்தியா லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட். இது 3 இயர் ரிட்டர்ன் பார்க்கும்போது 25.59%, 25.59%. ஃபண்ட் ஏஜ்னு பார்க்கும்போது 12 இயர்ஸ் அண்ட் 10 months. ஃபண்ட் சைஸ் 9,049 கோடி. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டைரக்ட் பிளான் க்ரோத்தில் 0.61% இருக்குது. 3 இயர் ரிட்டர்னில் டாப் 3ல் தேர்ட் பொசிஷன் இருக்கிற ஃபண்டு பந்தன் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு. இது 3 வருஷத்தில் கொடுத்த ரிட்டர்ன் 24.60%, 24.60%. ஃபண்ட் ஏஜ்னு பார்க்கும்போது 12 இயர்ஸ் அண்ட் 10 months. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய ஃபண்ட் சைஸ் 10,818 கோடி. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டைரக்ட் பிளான் க்ரோத்தில் இது 0.56% இருக்குது. டாப் 3 லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸில் 5 இயர் ரிட்டர்னில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிற ஃபண்டு நம்பர் 1 ரேங்கிங் உள்ள ஃபண்டு மோட்டிலால் ஆஸ்வால் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு. இது 5 இயர் ரிட்டர்ன் பார்க்கும்போது 28.70%, 28.70%. ஃபண்ட் ஏஜ்னு பார்க்கும்போது இது 6 இயர்ஸ் அண்ட் 1 month. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய ஃபண்ட் சைஸ் 14,870 கோடி. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டைரக்ட் பிளான் க்ரோத்தில் 0.61% இருக்குது. 5 இயர் ரிட்டர்னில் டாப் 3ல் செகண்ட் பொசிஷன் இருக்கிற ஃபண்டு ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு. இது 5 இயர் ரிட்டர்ன் பார்க்கும்போது 27.61% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 27.61%. ஃபண்ட் ஏஜ் பார்க்கும்போது 12 இயர்ஸ் அண்ட் 10 months. ஃபண்ட் சைஸ் 24,424 கோடி. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டைரக்ட் பிளான் க்ரோத்தில் 0.78% இருக்குது. 5 இயர் ரிட்டர்னில் டாப் 3ல் தேர்ட் பொசிஷன் இருக்கிற ஃபண்டு ஹெச்டிஎஃப்சி லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு. இது 5 இயர் ரிட்டர்ன் பார்க்கும்போது 26.46%, 26.46%. ஃபண்டோட ஏஜ் 12 இயர்ஸ் அண்ட் 10 months. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய ஃபண்ட் சைஸ் 26,949 கோடி. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டைரக்ட் பிளான் க்ரோத்தில் இது 0.84% இருக்குது. டாப் 3 லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸில் 1 இயர், 3 இயர்ஸ் அண்ட் 5 இயர்ஸில் நம்பர் 1 பொசிஷன் இருக்கிற ஃபண்ட்ஸ்லாம் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்குன்றதை இப்போ பார்த்துடலாம். இன்வெஸ்கோ இந்தியா லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் க்ரோத்தில் மாதம் 10,000 சிப்பு முறையில் ஒரு வருஷமாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவள் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 1,20,000 சேர்ந்துருக்கும். அதனோட கரண்ட் விலைன்னு பார்க்கும்போது 1,32,500 இருக்குது. அது மூலிமா கிடைத்த ப்ராஃபிட் இன்னைக்கு தேதிக்கு பார்க்கும்போது 12,500 இருக்குது. மோட்டிலால் ஆஸ்வால் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் க்ரோத்தில் மாதம் 10,000 சிப்பு முறையில் 3 வருஷமாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 3,60,000 சேர்ந்துருக்கும். அதனோட கரண்ட் விலைன்னு பார்க்கும்போது 5,22,000 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 1,62,000 இருக்குது.
மோட்டிலால் ஆஸ்வல் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் டைரக்ட் அண்ட் கோத்தில் மாதம் 10,000 சிப்பு முறையில் 5 வருடங்களில் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 6 லட்ச ரூபா சேர்ந்துருக்கும். அதனோட கரண்ட் வழின்னு பார்க்கும்போது 11,16,000 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 5,16,000 இருக்குது. டாப் 3 லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸில் 1 இயர் 3 இயர்ஸ் அண்ட் 5 இயர்ஸில் இருக்க டாப் 3 அந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே எடுத்து இங்கே சென்ட்ரலைஸாக நம்ம வந்து அனலைசேஷன் பண்ணுவோம். ஒரு ஃபண்ட்ஸ் வந்து ஒரு பீரியடில் வந்து எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்றதை பார்த்துடலாம். இன்வெஸ்கோ இந்தியா லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு ஒரு வருஷத்தில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 10.47%. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு ஒரு வருஷத்தில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 8.53%. ஃப்ராங்க்லின் இந்தியா லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு ஒரு வருஷத்தில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 8.62%. மோட்டிலால் ஆஸ்வல் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு ஒரு வருஷத்தில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 3.88%. பந்தன் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு கொடுத்த ரிட்டர்ன் வந்து ஒரு வருஷத்தில் 6.44%. HDFC லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு ஒரு வருஷத்தில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 4.05%. 1 இயர் ரிட்டர்னில் டாப்பர் பார்க்கும்போது ஏற்கனவே அதை பற்றி பார்த்தோம். நம்ம இன்வெஸ்கோ இந்தியா லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் இது ஒரு வருஷத்தில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 10.47%. செகண்ட் டாப்பர் பார்க்கும்போது ஃப்ராங்க்லின் இந்தியா லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் இது கொடுத்த ரிட்டர்ன் வந்து 8.62%. தேர்ட் டாப்பர் பார்க்கும்போது ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் இது கொடுத்த ரிட்டர்ன் வந்து ஒரு வருஷத்தில் 8.53%. இந்த 6 ஃபண்டுகளுமே ஒரு வருஷத்தில் லோயஸ்ட் ரிட்டர்ன் பார்க்கும்போது அது மோட்டிலால் ஆஸ்வல் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் இது கொடுத்த ரிட்டர்ன் வந்து 3.88%. 3 இயர்ஸ் ரிட்டர்னில் பார்க்கும்போது இன்வெஸ்கோ இந்தியா லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு 3 வருஷத்தில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 25.59%. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு 3 வருஷத்தில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 22.14%. ஃப்ராங்க்லின் இந்தியா லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு 3 இயர்ஸில் 18.40%. மோட்டிலால் ஆஸ்வல் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு 3 இயர்ஸில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 28.05%. பந்தன் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு 3 வருஷத்தில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 24.60%. HDFC லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு 3 இயர்ஸில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 21.10%. 3 இயர்ஸில் டாப்பர் பார்க்கும்போது அது மோட்டிலால் ஆஸ்வல் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் 28.05% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 28.05% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. செகண்ட் டாப்பர் பார்க்கும்போது அது இன்வெஸ்கோ இந்தியா லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் இது 3 வருஷத்தில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 25.59%. 25.59%. தேர்ட் டாப்பர் பார்க்கும்போது அது பந்தன் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் இது கொடுத்த ரிட்டர்ன் வந்து 24.60%. 24.60%. 3 இயர்ஸில் லோயஸ்ட் ரிட்டர்ன் பார்க்கும்போது அது ஃப்ராங்க்லின் இந்தியா லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் இது 3 வருஷத்தில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 18.40%. மற்ற ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து 20%க்கு மேலே கொடுத்துருக்கு. இந்த பர்டிகுலர் ஃபண்ட் ஆகிய ஃப்ராங்க்லின் இந்தியா லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் வந்து 20%க்கு கீழே தான் 3 வருஷத்தில் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 5 இயர்ஸ் ரிட்டர்னில் இன்வெஸ்கோ இந்தியா லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 24.33%. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 5 வருஷத்தில் 27.61%. ஃப்ராங்க்லின் இந்தியா லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் 5 வருஷத்தில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 22.21%. மோட்டிலால் ஆஸ்வல் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் 5 வருஷத்தில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 28.70%. பந்தன் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் 5 வருஷத்தில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 26.11%. HDFC லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் 5 வருஷத்தில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 26.46%. 5 இயர்ஸில் பெஸ்ட் ரிட்டர்ன் பார்க்கும்போது அது மோட்டிலால் ஆஸ்வல் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் இது 5 வருஷத்தில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 28.70%. 28.70%. செகண்ட் டாப்பர் பார்க்கும்போது ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் இது 5 வருஷத்தில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 27.61%. தேர்ட் டாப்பர் பார்க்கும்போது தேர்ட் பொசிஷன் பார்க்கும்போது HDFC லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் இது 5 வருஷத்தில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 26.46%. 5 வருஷத்தில் லோயஸ்ட் ரிட்டர்ன் பார்க்கும்போது ஃப்ராங்க்லின் இந்தியா லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் இது கொடுத்த ரிட்டர்ன் வந்து 22.21%. எல்லா ஃபண்ட்ஸுமே வந்து 20% மேலே தான் கொடுத்துருக்கு. இருந்தாலும் வந்து 6 ஃபண்டில் வந்து ஃப்ராங்க்லின் இந்தியா லார்ஜ் மிட் கேப் ஃபண்ட் தான் லோயஸ்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு 22.21%. இந்த 6 ஃபண்ட்ஸில் ஏதாவது ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா தொடர்ச்சியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சிப்பு மூலம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து 6 மாதம் ஒரு வாட்டி வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்கள். எந்த பொசிஷனில் வந்து உங்கள் ஃபண்ட் இருக்குன்றது அப்போ தெரிய வரும். இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதில் கூறப்பட்ட கருத்துக்கெல்லாம் தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நம்புகிறோம். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்பு நன்கு தெரிந்து அறிந்து புரிந்து அதுக்கப்புறம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை துவக்குங்க. இதில் ஏதாவது ஐயப்பாடு இருக்க நிலையில் நிதி ஆலோசகரை கலந்தாலோசித்து அதுக்கப்புறம் உங்கள் முதலீட்டை துவக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.